அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் உள்ள பள்ளியில் பணிபுரியும் பெண் ஆசிரியரை முத்தமிட முயன்றவனுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். அந்த நியூஸை பார்க்க போறோம். அடுத்து, பாலைவனத்தில் சிக்கி உயிரிழந்த இந்திய இளைஞர் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்து, குவைத்தில் பயனடைந்த 65,000 வெளிநாட்டவர்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். பள்ளி ஆசிரியரை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்திற்காக அந்த பள்ளியின் ஹாரிஸ், அதாவது ஸ்கூலின் செக்யூரிட்டிக்கு குவைத்தின் குற்றவியல் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரப் டைம்ஸில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, அந்த பள்ளியின் செக்யூரிட்டி பெண் ஆசிரியரை தகாத முறையில் தொட்டு முத்தமிட முயன்றுள்ளான். இந்த காட்சிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவில் கிளியரா பதிவாகியுள்ளது. கையும் களுமாக சிக்கிய காரணத்தால் பள்ளியின் காவலாளிக்கு குற்றவியல் நீதிமன்றம் உடனே மரண தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அடுத்த தகவல், குவைத் சவுதி அரேபியா பாலைவனம் பகுதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆபத்தான பாலைவன பகுதியாகும். உலகின் மிக ஆபத்தான பாலைவனங்கள் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் தான் உள்ளது. இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவின் ரஃபால் காலி பாலைவனத்தில் நிகழ்ந்துள்ளது. தெலுங்கானாவை சேர்ந்த 27 வயது இளைஞரான முகமது ஷஹசாத் கான் என்பவர் கூகுள் மேப்பை நம்பி இந்த பாலைவன பகுதிக்கு தனது காரில் சென்றுள்ளார். இந்த ரஃபால் காலி பாலைவன பகுதி பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர் பறந்து விருந்து இருக்கும் பிரம்மாண்ட பாலைவன பகுதியாகும். அவர் சென்ற காரில் பெட்ரோல் தீர்ந்துவிட்டது. இந்த பாலைவன பகுதியில் சிக்கி தவித்து 4 நாட்களுக்கு பிறகு கடும் பசியாலும் தாகத்தாலும் வெப்பத்தின் காரணமாக அந்த பாலைவனத்திலே சுருண்டு விழுந்து இறந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதனால் குவைத் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் இந்த வளைகுடா நாடுகளில் வசிக்கும் நம்ம ஆளுங்க பாலைவன பகுதிகளுக்கு மட்டும் செல்லாதீங்க, எச்சரிக்கையாக இருங்க. அடுத்த தகவல், குவைத்தின் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரின் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெசிடென்சி பிரிகேடியர் யூசுப் அல் அய்யூப் அவர்கள் த குவைட் நியூஸ் ஏஜென்சிக்கு அளித்த பேட்டியில் மார்ச் 14ஆம் தேதி முதல் ஜூன் 30, அதாவது 2024 வரை குவைத்தில் வழங்கப்பட்ட பொது மன்னிப்பினை பயன்படுத்தி சுமார் 65,000 இக்காமா இல்லாதவர்கள் தங்களின் விசா ஸ்டேட்டஸை, அதாவது இக்காமாவை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் குவைத்தில் வேலை செய்கிறார்கள் என தெரிவித்துள்ளார்கள். அதுபோல இந்த 65,000 வெளிநாட்டவர்களை 90% பேர் மஹ்புல்லா மற்றும் ஜெலிப் ஷேக் பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல பொது மன்னிப்பு கால அவகாசம் முடிந்த பிறகு சுமார் 4,650 பேர் விசா விதிமுறைகள் செய்ததால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். இந்த 4,650 பேரும் பொது மன்னிப்பை பயன்படுத்தாத காரணத்தால் இனி எப்போதும் குவைத்துக்கு ரிட்டர்ன் வர முடியாது எனவும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல இக்காமா அடிச்சு வெளிநாட்டவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வெளியில் வேலை செய்ய அனுமதிக்கும் குவைத்திகளின் ஸ்பான்சர்ஷிப்புக்கும் பிளாக் செய்யப்படும் என பிரிகேடியர் ஜெனரல் யூசுப் அல் அய்யூப் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபல் சபா அவர்கள் குவைத் நாட்டின் அமைச்சரவையை மாற்றி அமைப்பதற்கான ஆணையில் கையெழுத்திட்டுள்ளார்கள். இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 9 புதிய அமைச்சர்களுக்கு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சராக கலிஃபா அப்துல்லா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். பலதியா மற்றும் வீட்டு விவகாரங்களுக்கான இணை அமைச்சராக அப்துல் லத்தீப் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இப்படி 9 புதிய அமைச்சர்களை குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபல் சபா அவர்கள் நியமித்துள்ளார்கள். குவைத்தில் எப்போ அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும், எப்போ புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள், எப்போ எலெக்ஷன் நடக்கும் என்பதை தீர்மானிப்பது மன்னர் மட்டும்தாங்க. ஆனால் மன்னரை மாற்றும் உரிமை யாருக்கும் கிடையாது. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 26,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 25 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 30,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 28 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 17,300 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 20 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 24,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 32,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 108 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 38 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 274 ரூபாய் 70 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $987 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 880 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 815 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.